வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் நடக்கும் கடுமையான போரில் கிழக்கு போர் முனையில் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் ரஷ்ய துருப்புக்களை கொள்வது முதல் பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவது வரை, ரஷ்ய ஆயுதங்களை தாக்குவது முதல் உக்ரைன் ராணுவத்தின் தரையடி தளங்களுக்கு இரவு உணவை கொண்டு செல்வது வரை மேலும் மேலும் வேலைகளை செய்கின்றன. கிழக்கு உக்ரைனிய நகரமான கோஸ்டியான்டினிவ்காவை சுற்றி உக்ரைனின் 93வது இயந்திரமயமாக்கப்பட்ட படைப்பிரிவை சேர்ந்து சில காலாட்படை 3 மாதங்களாக தரையடி தளங்களில் இருந்து போர் புரிகின்றனர். ரஷ்ய ஆளற்ற விமானங்களின் பார்வையில் படாமல் துருப்புக்களை சுழற்சி முறையில் மாற்றுவதற்கு மூடுபனி மற்றும் மழைக்காக காத்திருக்க வேண்டும். எனவே உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் தரை ஆளற்ற விமானங்கள் துருப்புக்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் வெடிப்பொருட்களை கொண்டு செல்கின்றன என்று படைப்பிரிவின் பட்டாலியன் தளபதி லெப்டினன்ட் கர்னல் ஜெஹோர் டெவையான்கோ கூறினார். நாங்கள் ஆளற்ற விமானங்கள் மூலம் பிட்சாக்களையும் வழங்குகிறோம் என்றார் அவர். 2014ஆம் ஆண்டு முதல் உக்ரைனின் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படைகளுடன் போர் புரிந்து வருகிறார். போர் முன்னப்போதையும் விட வேகமாக உருமாறி வருவதாக கூறுகிறார். போர் என்ன விதமாக உருமாறியுள்ளது? ஆளற்ற விமானங்கள் இப்போது மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அவை மற்ற அனைத்தையும், அதாவது காலாட்படை, கவச வாகனம், பீரங்கி மற்றும் தளவாடங்கள் அனைத்தையும் ரோபோக்கள் நிறைந்த வானத்திற்கு ஏற்ப மாறும்படி கட்டாயப்படுத்துகின்றன. கிழக்கு உக்ரைனில் நடக்கும் போரில் இன்றைய பிரதான ஆயுதமே ஆளற்ற விமானம் மற்றும் வாகனங்கள் தான். கைவிடப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் தரையடியே அமைக்கப்பட்ட தளத்தில் உள்ளது அவரது கட்டளை தளம். பெரிய கணினி திரைகள் நிறைந்த ஒரு அடித்தள அறையிலிருந்து தனது படைகளை அந்த தளபதி வழிநடத்துகின்றார். மடிக்கணினிகள் வைத்திருக்கும் உக்ரைன் துருப்புகள் ரஷ்ய காலாட்படி நகரத்தை சுற்றியுள்ள வயல்வெளிகளிலும் வனப்பகுதிகளிலும் ஊடுருவ முயற்சிக்கும் இடத்திற்கு ஆளற்ற விமானங்களை வழிநடத்துகின்றார்கள். ஒரு திரையில் ஒரு பெரிய புதரில் அமர்ந்திருக்கும் ஒரு ரஷ்ய சிப்பாயின் மீது ஒரு உளவு ஆளற்ற விமானத்தின் கண்கள் பதிந்தன. அடுத்த சில நிமிடங்களில் ஒரு சிறிய குவாட்காப்டர் ஆளற்ற விமானம் மெதுவாக நெருங்கி ஒரு கையறை குண்டை ஏவியது. அது தவறிவிட்டது. அவர் எப்படியும் அங்கே இறக்கப் போகிறார் என்று டெரவியான்கோ முணுமுணுத்தார். கோடை காலத்தில் புதர் மெதுவாக அசைந்தது. இரண்டாவது கையறை குண்டு அதில் சாம்பல் புகை மேகமாக மாறியது. இலக்கு துல்லியமாக அளிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் 67,000 மக்கள் வசித்த ஒரு தொழில்துறை நகரமான கோஸ்டியான்டினிவ்கா ரஷ்யாவின் கோடைக்கால தாக்குதலின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக மாறியுள்ளது. மாஸ்கோவின் படைகள் வளமான டொனெட்ஸ் பகுதி முழுவதும் மேற்கு நோக்கி முன்னேறி வருகின்றன. ரஷ்ய ராணுவத்தின் அதிக ஆட்பல எண்ணிக்கையினை பயன்படுத்திக் கொள்கின்றன. ஆனால் சிறிய லாபங்களுக்காக ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ரஷ்ய துருப்புக்களை இழக்கின்றன. ரஷ்ய இறப்புகளுக்கு முதன்மையான காரணமாக ஆளற்ற விமானங்கள், பீரங்கிகளை முந்தியுள்ளன என்று உக்ரைனின் ராணுவம் தெரிவித்துள்ளது. கோஸ்டியான்டினிவ்காவில் அனுபவம் வாய்ந்த 93வது படைப்பிரிவு உறுதியாக இருப்பதால் ரஷ்யர்கள் கிராமப்புறங்கள் வழியாக அங்கு ஊடுருவ முயற்சிக்கின்றனர். ரஷ்ய காலாட்படை முதலில் மைல்கள் தொலைவில் உள்ள திறந்தவெளி விவசாய நிலங்களை கடக்க வேண்டும். அவர்கள் கால்களால் அல்லது மோட்டார் சைக்கிள்களில் திறந்த வழியை முயற்சிக்கின்றார்கள். பெரும்பாலானவை உக்ரைனிய கட்டுப்பாட்டு பகுதியின் எல்லைகளுக்கு அருகில் வருவதற்கு முன்பு FPV எனப்படும் முதல் நபர் பார்வை ஆளற்ற விமானங்களிடமிருந்து உயர் தப்ப வேண்டும். FPVக்கள் 4 ரோட்டர்கள் கொண்ட டின்னர் பிளேட்களின் அளவு விமானங்கள். இவை உக்ரைனிய ஆளற்ற விமான ஆபரேட்டர்களால் இயக்கப்படுகின்றன. உயிர் பிழைத்த ரஷ்யர்கள் மீண்டும் ஒன்று கூட முயற்சிக்கின்றார்கள். பின்னர் உக்ரைனிய பங்கர்களை தாக்குகிறார்கள். அவர்கள் ஒன்று கூடுவதற்கு முன்பு நாம் அவர்களை ஒவ்வொன்றாக தாக்க வேண்டும் என்று டெரவியான்கோ கூறினார். இங்கு மிக சமீப காலத்தில் கவச வாகன தாக்குதல் ஒன்று நடந்தது. அப்போது 14 ரஷ்ய கவச வாகனங்கள் ஆளற்ற விமானங்களின் தாக்குதலில் இருந்து தப்பி முன்னேற முயன்றன. 14 ரஷ்ய கவச வாகனங்களில் 2 மட்டுமே அழிக்கப்படாமல் நெருங்கின. பின்னர் உக்ரைனிய காலாட்படை அவர்களை ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் கையறை குண்டுகளால் தாக்கி கவச வாகனங்களை தீக்கிரையாக்கியது. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவின் ஆளற்ற விமானங்கள் கோஸ்டியான்டினிவ்கா நகரையும் துன்புறுத்துகின்றன. அவர்களின் நிலையான இறக்கை கொண்ட ஓர்லான் மற்றும் ஜாலா உளவு விமானங்கள் நகரத்தை தொடர்ந்து உளவு பார்க்கின்றன. நீண்ட ஃபைபர் ஆப்டிகல் கேபிள்களுடன் இணைக்கப்பட்ட ரஷ்ய FPVக்கள் சிக்னலின் மின்னணு நெரிசலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டவை. பொதுமக்கள் உட்பட அவர்கள் பார்க்கும் எதையும் தாக்குகின்றன. தரையடியே உள்ள நேர்த்தியான கட்டளை தளத்திற்கு வெளியே நகரம் இடிந்து கொண்டிருக்கிறது. அதன் குடியிருப்பாளர்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே எஞ்சியுள்ளனர். பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டுள்ளன. விமான தாக்குதல்கள் கட்டடங்களை குறிவைக்கின்றன. பொதுமக்களின் எரிந்த கார்களின் உடைந்த பகுதிகள் ஆளற்ற விமானங்களால் தாக்கப்பட்ட இடத்தில் கிடக்கின்றன. ராணுவ வாகனங்கள், கிரிஸ் வலைகள் மற்றும் பிற வெல்டிங் செய்யப்பட்டு ஆளற்ற விமான கேடயங்களால் மூடப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படங்களில் காட்சிகளைப் போல தெரிகின்றன. நிகிதா கிரெம்னோவ் என்ற பெயருடைய ஒரு உக்ரைனிய சிப்பாய் காயமடைந்த காலாட்படை சிப்பாய் ஒருவரை நிசான் பிக்கப் ட்ரக்கில் அமைக்கப்பட்ட முழு உடல் கூண்டில் வைத்து மீட்டார். நகர எல்லைக்கு அப்பால் அவர் மிகவும் வேகமாக பிக்கப் ட்ரக்கை செலுத்துகிறார்.
ஒரு காயமடைந்த நபரை வெளியேற்றிய போது கிரெம்னோவ் ஃபைபர் ஆப்டிக் ஆளற்ற விமானத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்தார். அதை பற்றி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் தொடர்ந்து வேகமாக வாகனம் செலுத்த வேண்டியிருந்தது என்று கூறினார். பங்கர்களுக்கான கடைசி மைல் வரை பிக்கப் ட்ரக்கில் போவது மிகவும் ஆபத்து. ரஷ்ய ஃபைபர் ஆப்டிக் ஆளற்ற விமானங்கள் அதிகம் நடமாடும் பகுதி அது. அங்கிருந்து வெளியேற்றப்படும் காயமடைந்தவர்களை மீட்பதற்கு ஆளற்ற தரை வாகனங்களை மட்டுமே பயன்படுத்துகின்றது. இவை டயர்கள் அல்லது தண்டவாளங்களில் இயங்கும் ஆளற்ற வாகனங்கள். தென்மேற்கே 30 மைல் தொலைவில் போக்ரோவ்ஸ் நகரம் அழிவை நோக்கி செல்கின்றது. அது இதுவரை ரஷ்ய ராணுவத்திடம் வீழ்ச்சியடையவில்லை, ஆனால் சேதம் விரிவானது. உக்ரைனின் 68வது ஜேகர் படைப்பிரிவின் T-72 டேங்கர்கள் நகரத்துக்கு வெளியே ஒரு அடர்ந்த காட்டுக்குள் ஒளிந்து கொள்கின்றன. அந்த படைப்பிரிவின் டேங்கர்கள் ஷிப்களில் வேலை செய்கின்றன. நீண்ட தூரத்திலிருந்து ரஷ்ய இலக்குகளை நோக்கி சுட போக்ரோவ்ஸில் உருண்டு செல்கின்றன. சோவியத் கால T-72 டேங்கர்கள் போரின் ஆரம்பத்தில் ரஷ்யர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை. அவற்றை இயக்கும் ஒரு குழுவினர் T-72 டேங்கரை லியாலியா என்று அழைக்கிறார்கள். ஒரு சிறிய பெண் ஒரு பொம்மைக்கு வைக்கும் அன்பான பெயர் அது. முதல் நாள் இரவு ஒரு லியாலியா ரஷ்ய காலாட்படையின் ஒரு குழுவை தாக்கியது. ரஷ்ய காலாட்படை குழுவை 3 நேரடி தாக்குதல்களால் கொன்றது. ஒரு ஆளற்ற விமான போரில் டேங்கர் நகரம் பீரங்கி துண்டுகளாக மட்டுமே இருக்கும் என்று பூமா கோல்சைனை பயன்படுத்தும் ஒரு உக்ரைனிய சிப்பாய் கூறினார். சிறிய FPV-க்கள் பெரிய டேங்கரை கொல்ல முடியும். சில நாட்களுக்கு முன்புதான் அந்த டேங்க் ரஷ்ய FPV ஆளற்ற விமானத்திலிருந்து நூலிழையில் தப்பியது. அதிகாலையில் அது போக்ரோவ்ஸை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு காரின் ஹெட்லைட்கள் பின்னால் இருந்து எரிந்தன. டேங்கின் மின்னணு பாதுகாப்புகள் விரைவில் ஒரு ஆளற்ற விமானத்தை உணர்ந்து அதை முடக்க முயன்றன. தமது குழுவினர் சிறப்பு தந்திரோபாயங்களை பயன்படுத்தி ரஷ்ய FPV ஆளற்ற விமானத்தை செயலிழக்க வைத்து வீழ்த்தியதாக பூமா கூறினார். அகாசியாத் கோப்புகள் மற்றும் சூரியகாந்தி வயல்களுக்கு அடியில் ஒரு ரகசிய தரையடி சுரங்கத்தில் உக்ரைனின் புலாவா ஆளற்ற விமான பிரிவின் துருப்புகள் ஒரு ரோபோ ஆயுத போட்டியில் ரஷ்யர்களை விட ஒருபடி மேலே இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றன. புலாவா ஆளற்ற விமான பிரிவின் தலைவர் செர்கி இக்னாதுகா ரஷ்யர்களின் ஃபைபர் ஆப்டிக் ஆளற்ற விமானங்களுக்கு ஒரு வகையான பதிலடியை வைத்திருக்கிறார். இது 4 12 துளை ஷாட்கன் பேரல்களுடன் ஆயுதம் ஏந்திய ஒரு FPV. சமீபத்தில் அத்தகைய ஒரு ஆளற்ற விமானம் ரஷ்ய FPV ஆளற்ற விமானத்துடன் வானில் ஒரு போரை நடத்தியது. அதன் துப்பாக்கி ரஷ்ய விமானத்தை சுட தவறிவிட்டதால் எதிரி ஆளற்ற விமானத்தை மோதி அதன் ப்ரொப்பல்லர்களை உடைத்து வீழ்த்தியதாக உடஃப் என்று கோல்சைனில் அழைக்கப்படும் ஆளற்ற விமான தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் FPV-க்கள் அடுத்த பெரிய விஷயமாக மாறக்கூடும் என்று உடஃப் கூறினார். அவர் ஒரு சிறிய AI சிப்போர்டுடன் ஒரு ஆளற்ற விமானத்தை பறக்க விட்டார். ஒரு ஆளற்ற விமான ஆபரேட்டர் நகரம் இலக்கை தேர்ந்தெடுத்தவுடன் தமது FPV-யை இலக்காக அடையாளப்படுத்தி அங்கு அனுப்பிவிடுகின்றார். ரஷ்ய ஜாமிங் சாதனங்கள் ஆபரேட்டரின் சிக்னல்களை தடுத்தாலும் FPV ஆளற்ற விமானம் 700 மீட்டர் தொலைவில் இருந்து தன்னியக்கமாக தாக்குதலை நடத்த முடியும். AIC போர்டுடன் கூடிய ஆளற்ற விமானம் மேம்படுத்தப்பட்ட பதிப்புகள் சில மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவருகின்றன. இது 6வது தலைமுறை ஆளற்ற விமானம். இதற்கு எந்த தோல்வியும் இல்லை என்று உடஃப் கூறினார். முன்பு நீங்கள் 15 ரஷ்ய வாகனங்களை பார்த்த போது அது பயமாக இருந்தது. இப்போது அது வேடிக்கையாக இருக்கிறது என்று அவர் கூறினார். புலாவா ஆளற்ற விமான படைப்பிரிவு உக்ரைனின் ஜனாதிபதி படைப்பிரிவின் ஒரு பகுதியாக இருந்தது. இது அப்போது உக்ரைனின் சடங்கு பாதுகாப்பு கடமைகளை செய்தது. ஆனால் 2022 படையெடுப்புக்கு பின்னர் பெரும்பாலும் ஒரு வழக்கமான போர் படைப்பிரிவாக மாறியது. இக்னாடுகாவும் அவரது ஆட்களும் போர் மாறுவதைக் கண்டு ஆளற்ற விமான தொழில்நுட்பத்தில் இறங்கினார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் தங்கள் சொந்த சம்பளத்தை பயன்படுத்தி உபகரணங்களை வாங்கி தங்கள் திறன்களை வளர்த்துக் கொண்டனர். உயிர் வாழ நாங்கள் வளமையான சிந்தனைகளிலிருந்து வெளியே வந்து வித்தியாசமாக சிந்திக்க வேண்டியிருந்தது என்று இக்னாடுகா கூறினார். பாவ்லோ ஷிப்டென்கோ ரஷ்ய FPV-களின் 4 தாக்குதல்களில் இருந்து தப்பித்துள்ளார். இந்த வசந்த காலத்தில் காயமடைந்த ஒரு சக சிப்பாயை அவர் காப்பாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு குவாட்காப்டர் அவர் மீது கையறை கொண்டு கேவியது. ஒரு மரக்கிளையில் கையறை கொண்டு வீழ்ந்த போது மரக்கிளை உடைந்து ஷிப்டென்கோவை காப்பாற்றியது. ஆனால் நாணய அளவுள்ள துண்டுகள் அவரது முதுகு மற்றும் கழுத்தில் வெட்டப்பட்டன. அப்படியிருந்தும் அவர் காயமடைந்தவரை ஒரு காரில் ஏற்றி சென்றார். அவர் காரை செலுத்துவதற்காக அமர்ந்த போது மட்டுமே பயங்கரமான வலியை கவனித்ததாக கூறினார். இப்போது அவர் புதிய ஆட்களுக்கு மேலே ஒரு ஆளற்ற விமானம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அசையாமல் நின்றபடி கையறை கொண்டு விழும் வரை காத்திருங்கள். பின்னர் நீங்கள் ஓடிப்போக 3 முதல் 5 வினாடிகள் உள்ளன என்று அவர் கூறுகிறார். ஒரு தற்கொலை ஆளற்ற விமானம் உங்கள் மீது மோத முயற்சித்தால் காத்திருந்து இறுதி வினாடிகளில் அதன் வழியிலிருந்து விலக்கிச் செல்லுங்கள் என்று அவர் கூறினார். போரின் ஆரம்பத்தில் சுரங்க போரில் ஒரு ரஷ்ய சிப்பாய் துப்பாக்கியால் தன்னை சுட்டதால் ஏற்பட்ட வடு தமது வலது கண்ணில் உள்ளது என்று அதை காட்டிய அவர், நாங்கள் அந்த சுரங்கத்திலிருந்து வெளியே வந்தோம், அவர்கள் வெளியே வரவில்லை என்றார். இது ஒரு வித்தியாசமான போர் என்று அவர் கூறினார்.
2022 2023 வரையிலான உண்மையான போர் வீரர்களாக இருந்த சிங்கங்கள் இப்போது இல்லை என்று அவர் கூறினார். கடுமையான இழப்புகள் இரு தரப்பிலும் உள்ள துருப்புகளின் தரத்தை குறைத்துள்ளன. இப்போதுள்ள துருப்புகள் அதே சாதனையை செய்ய தகுதியற்றவர்கள். அதனால் இப்போது இது ஆளற்ற விமானங்களின் போர் என்று கூறினார்.